சுஜி வாடி. ஏய் அம்மா எங்கடி? அம்மாலாம் வெளியே போயிருக்காங்கடி. ஏய் குழந்தைங்களாம் எங்கடி? வந்துட்டாங்களே. அக்கா அக்கா எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. அக்கா ஏதாவது செஞ்சு கொடுங்கக்கா. எனக்கும் தான் பசிக்குது. துர்கா நீ தான் நல்லா செய்வல்ல, எதனா செஞ்சு கொடு. கண்டிப்பா செஞ்சு தரேன். கோதுமை தோசையும் தக்காளி சட்னியும் வச்சு தரட்டா? ஓகேடி, செஞ்சுக்கா. கோதுமை தோசையும் தக்காளி சட்னிமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சமைச்சு எடுத்துட்டு வர வரைக்கும் இந்த வேர்க்கல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருங்க. எனக்கு வேர்க்கல்ல ரொம்ப பிடிக்கும். ஓகே, நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நான் உள்ள போய் எடுத்துட்டு வரலாம். நீயும் கொஞ்சம் ஹெல்ப் பண்றீ? சரிடி, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். இனிமேல் சமைக்கிறது தான் வேலை. ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பை வச்சிடலாம். பசங்களா நீங்களா பின்னாடி உட்காருங்க, நெருப்பு பட்டுற போது. ஃபர்ஸ்ட் கல்லில் எண்ணெய் ஊற்றலாம். அப்போதான் நம்ம கோதுமை தோசை ஊற்ற முடியும். அக்கா அக்கா எனக்கு ஆனியன் தோசை தான்க்கா வேணும். சரி ஷர்மி, நான் ஆனியனே போடுறேன். ஷர்மி நீ கேட்டல்ல ஆனியன் தோசை, நீ கேட்ட மாதிரியே ஆனியன் தோசை போடுறேன். தோசை ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட் தக்காளி சட்னி செய்யலாம். காஞ்ச உடனே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டோம். நெக்ஸ்ட் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியுது. கடுகு இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து மூடி வைக்கலாம். இப்போ உப்பு மிளகாத்தூள் போட்டு கிளறி விடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குட்டீஸ்க்கு எடுத்து கொடுத்துடலாம். ஷாலி, ஷர்மி இந்தாங்க சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூக்கா. இப்போ சொல்லிட்டேன். நாங்க எடுத்து